Perfect. Perfect. இன்னைக்கு நம்ம டீ காஃபிக்கு பதிலாக ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ஏபிசி பவுடர் மால்ட் இன்ஸ்டன்ட் அப்படி சொல்றதுதான் பார்க்க போறோம். இதுல நம்ம காய்கறிகளும் பழங்களும் சேர்த்து செய்யறதுனால குழந்தைங்க கூட ரொம்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பிரியங்கா ஹாட் ஃபுட். இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது மூணையும் எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்பிளோட ஸ்கின்னையும் கேரட்டோட ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் தோலை எடுத்துட்டு கழுவிக்கோங்க. பீட்ரூட்டை தோலை எடுத்துட்டு கழுவக்கூடாது. அதனால் இப்போ பீட்ரூட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் கழுவிட்டு அதுக்கப்புறமா தோலை எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையும் 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கேரட் சின்னதாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். நீங்கள் கேரட்டோட சைஸ் பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மூணையும் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டவலில் டிஷ்யூ வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை காய வைக்க போகிறோம். ரொம்ப ஈரமாக இருந்தால் காயறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிறோம். இல்லைன்னா கழுவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் கொடுங்க. அது அப்படியே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தொடச்சிட்டு எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட்டை கழுவுனதுக்கப்புறம் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ மூணையுமே கேரட் துருவலில் துருவிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும்ல, அதில் துருவணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கட்டும், அதிலேயே துருவிக்கோங்க. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையும் ஒரே சைஸ்லேயே துருவிக்கணும். நீளமாக இருக்குதுல்ல, இப்படி தான் இருக்கணும். இப்போ இதை துருவி வச்சிருக்கிறத ஒரு பிளேட்டில் மெல்லிசான லேயரில் பரத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வதக்க போகிறதுல காய வைக்க தான் போகிறோம். அதுவும் வெயிலில் இல்லை, நிழலில் தான். வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கு கீழே காய வச்சுக்கலாம். இதே மாதிரியே தனித்தனியாக மெல்லிசாக பரப்பி விட்டு சீக்கிரமாக காயிற மாதிரி பண்ணிட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், துருவி வச்ச மூணையுமே இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கு கீழே காயறதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஃபேன் காற்றுக்கு கீழே தான் நான் வச்சுருக்கேன். நான் நைட் வச்சுருந்தேன். ஓவர் நைட்டில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ காலையில் பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காஞ்சிருக்குதுன்னு. இதை காய வைக்கிறதுக்கு நம்ம எந்த கஷ்டமும் பட வேணாம். நைட் தூங்குறப்ப வச்சோம்னா காலையில் நல்லா காஞ்சிடும். இதில் கேரட் ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிடும். ஏன்னா இதில் தண்ணி பதம் அதிகமாக இருக்காது. பீட்ரூட்டில் ஓரளவு தண்ணி பதம் இருக்கும். அதனால் அது கொஞ்சம் மெதுவாக காயும். இப்போ ஒரு கப்பில் 10-15 பாதாம் போல் எடுத்து சுடுதண்ணியில் 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். தண்ணியோட ஹீட் போனதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு எல்லா பாதாம் தோலையும் எடுத்ததுக்கப்புறமா ஈரமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு கடாயில் நம்ம காய வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஆப்பிளையும் பீட்ரூட்டையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சும்மா லைட்டாக ஹீட் ஆனால் போதும். அதுக்கப்புறமா இது கூட கேரட்டையும் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஆப்பிளை நம்ம துருவுறப்பவே அதிகமாக அப்படியே அதில் ஜூஸ் ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஜூஸை ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே காய வைங்க. அப்போ தான் நமக்கு ஹெல்த்தியான பவுடர் கிடைக்கும். இல்லைன்னா வெறும் ஆப்பிளோட சக்கையில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும். கையில் எடுத்தால் நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் கலர் சேஞ்சாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வறுக்கணும். இந்த மாதிரி காய வச்சதை கடாயில் போட்டு ஹீட் பண்ணுறப்ப ஒருவேளை அது சரியாக காயலைனாலும் இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ அதே கடாயில் தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்ச பாதாமை சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். அப்போ தான் நல்லா ஈரமெல்லாம் போயிட்டு வறுபட்டு வரும். இந்த அளவுக்கு வறுத்ததும் இதில் 10 போல் முந்திரி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரியும் கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்ததும் 3 ஏலக்காயை எடுத்து தோலை எடுத்துட்டு விதைகளை மட்டும் இது போல் சேர்த்துட்டு வறுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்துட்டு செய்கிறப்ப ஃப்ரிட்ஜில் வைக்காமலே ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் எல்லாத்தையுமே வறுத்துட்டு சேர்க்குறோம்.
வறுத்துட்டு செய்கிறப்ப நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ ஒரு ஜாரில் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டை சேர்த்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கிற ஜார் எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு செய்கிறதுனால நல்லா ஈஸியாகவே அரைக்க முடியும். இதை நம்ம ஃபஸ்ட்டே நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கணும். நட்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப டைம் எடுத்து அரைக்க முடியாது. நட்ஸ்லேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நட்ஸையும் சேர்த்து அரைச்சதும் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் ஏபிசி பவுடர். இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதில் இனிப்புக்கு நான் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் காய வச்ச ஏபிசி 1 கப் இருந்துச்சு. அதனால் நான் 1 கப்புக்கு 3/4 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட் எனக்கு கரெக்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலையே கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் சுலபமாக செஞ்சிட்டோம். அவ்வளோதான், நம்மளோட ஏபிசி பவுடர் மால்ட் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் 2 ஸ்பூன் இந்த ஏபிசி பவுடர் மால்ட்டை சேர்த்துட்டு நல்லா சூடாக கொதிக்கிற பாலை சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த ஏபிசியை காய வச்சு வறுத்துட்டு செஞ்சுருக்கிறதுனால இதை நீங்கள் வெளியிலே ஈரக்கை படாமல் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் 1 வருஷத்துக்கு மேலேயே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கெட்டு போகாது. ரொம்ப நேரம் போட்டு கிளறாமல் இன்ஸ்டண்ட்டாக ஏபிசி பவுடர் மால்ட்டை ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி பாலில் கலந்ததும் இது நல்ல ஒரு பிங்க் கலரில் வரணும். அப்போ தான் அது ஒரிஜினல் ஏபிசி பவுடர் மால்ட்டாக இருக்கும். இதை நம்ம பெரியவங்கன்னா அப்படியே சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ஃபில்டர் பண்ணிட்டு கொடுங்க. அப்போ தான் குழந்தைங்க கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சக்கையை எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த ஹெல்த்தியான ஏபிசி பவுடர் மால்ட்டை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஏபிசி பவுடர் மால்ட்டை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ஏபிசி பவுடர் மால்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிள்ளைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.